இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக்குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. ஐயா வெற்றி பொண்ணுலக ஐயா வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் ஏற்படுத்தி நடத்தப்படுகிறது. சோலையான தலைவர் வரதக்குட்டி தலைவர் ஐயா வந்து அவர் எல்லாம் சிறப்பாக கைதட்டி தமிழ்நாடு மாநில ஐயா வாங்க ஐயா வாங்க வாங்க ஐயா வாங்க ஐயா நம்ம சொன்ன அலைன்ஸ் அறியும் பண்ணா முதலையார் மாணிக்கம் காது கேட்காது, மாணிக்கம் காது கேட்காது, அகமுடைய அகமுடைய முதலையார் மாணிக்கம் காது கேட்காது 94 கொண்டு மாத வருமானம் 50,000 ரூபாய். மாத வருமானம் 50,000 ரூபாய். மாத வருமானம் 50,000 ரூபாய். எந்த எதிர்பார்ப்பு? திருச்சி பக்கத்தில் மணச்சலூர் கிராமத்தில் இருக்கிறாங்க. மாப்பிள்ளை இவர் தான். கால் வந்து தாய் நாட்பாரு. எந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது? திருச்சியிலேருந்து இதுக்காக நம்ம வந்துருக்காங்க. மேட்ச் ஆனால் ஃபோட்டோ வெட்ட கொடுத்து பேசிக்கலாம், பண்ணிக்கலாம். நாயுடு சொல்லி அக்டோபர் மாப்பிள்ளை இவர் தான் பார்த்துங்க. 95 எந்த எதிர்பார்க்க கவரநாயுடு 95 ஜிஆர் ஒர்க் பண்ணாரு. பரணிதரன் இவருக்கு வந்து பார்வை இல்லாதவர், நாண ஒளி பெற்றவர். இயற்கையாகவே நாண ஒளி பெற்றவர். நான் பார்வை இல்லாமல் மேக்ஸிமம் சொல்ல மாட்டேன். ஏன் கேட்டீங்கன்னா, நம்ம அம்பத்தூர் ரயில்வே கிராஸ் தாண்டி போகிறப்போ பார்வை உள்ளவங்க தான் நிறைய பேர் அடிபட்டு இறந்துருக்காங்க. பார்வை இல்லாதவங்க நாண ஒளி பெற்று அடிபட்டு செஞ்ச வரலாறே கிடையாது. அதனால இவரை நான் நாண ஒளி பெற்றவர் தான் அடிக்கடி சொல்லுவேன். அதனால நாண ஒளி பெற்றவர். இவர் வந்து பெயர் பரணிதரன். 2003 பிறந்திருக்காரு. பார்த்து பரணிதரன் 2003 BA தமிழ், தனசு போராடம். இவங்க ஜாதியில் வந்து படையாச்சி. ஆதிரசம் தேடுங்க. எந்த எதிர்பார்ப்புன்னு சொல்லுவாங்க, சம்மந்தப்பட்ட அலைன்ஸ் கொடுப்பாங்க, வாங்கி பேசி பண்ணலாம். அடுத்த வாரம் அறிமுகப்படுத்துறேன். ஆர் குணசேகரன் பேச்சு வராது, காது கேட்காது. ஆர் குணசேகரன் ஆச்சாரி சமுதாயம் சேர்ந்தவங்க. ஆர் குணசேகரன் 96 பிறந்திருக்காரு. ஆர் குணசேகரன் பேச்சு வராது, காது. 10வது முடிச்சிருக்காரு. வேலை செய்யணும். எஸ்பி பின்னி மில்ல ஒர்க் பண்ணுறாரு. மாத வருமானம் ஓட்டி மாத வருமானம் 16,000 ரூபா. ஆச்சாரி சமுதாயம் சேர்ந்தவங்க. எந்த எதிர்பார்ப்புன்னு சொல்றாரு? பின்னி மில்ல ஒர்க் பண்ணுறாரு. மாத வருமானம் 16,000 ரூபா. ஓட்டேரியில் ஆச்சாரி சமுதாயம் சேர்ந்து சரளமா பேசுவாரு, திக்கி பேசுவாரு. எந்த எதிர்பார்ப்புன்னு சொல்லி மாப்பிள்ளையா அம்மா வந்துருக்காங்க. ஓகேடா பேசலாம்.
மணிகண்டன் வேலூர் வந்துக்கிறாரு. எம்ஏ ஆங்கிலம், வருமான வரித்துறையில ஒர்க் பண்றது. மத்திய அரசு வேலை மணிகண்டன் மத்திய அரசு வேலை. நான் வந்து வேலூர் மாவட்டம் மணிகண்டன். எல்லாரும் கேளுமாங்க. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். நான் வேலூர் மாவட்டம் வருமான வரித்துறை அலுவலகத்தில் சி ஆஃபீஸராக இருக்கிறாரு. நிரந்தர வருமானம் மத்திய அரசு. எம்ஏ ஆங்கிலம் வந்து படிச்சிருக்கேன். கேஸ்ட் வந்து அகமுடையார். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கேஸ்ட் வந்து நோபாரு. நான் எந்த இதுவும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. படித்த பெண்ணாக இருந்தால் போதும். மாற்றுத்திறனாளி, பார்வை மாற்றுத்திறன் இல்லை, எந்தவித மாற்றுத்திறனாளி குறை இருந்தாலும் ஓகே. பார்சலியாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இதுதான். அவங்க வேலை பார்த்தாலும் ஓகே, இல்லை அவங்களுக்கு வேலை வேணும்னாலும் நானே வாங்கி தந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை. நம்ம எல்லோரும் அப்படியே ஒரு குரூப்பாக ஆரம்பித்து இந்த வாட்ஸ்அப்பில் சர்க்குலேட் பண்ணால் இப்போ இங்கே வந்ததை விட இன்னும் நிறைய பேருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்குது. ஸோ அவங்க இது வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை டெலிகிராம் குரூப்போ ஆரம்பித்தா நிறைய பேர் பயனடைஞ்சு இந்த இதுக்கு வருவாங்க. தேங்க்ஸ். கிறிஸ்துவ சமுதாயத்தினர் ஆட்சி சபைக்கு போனாங்க. வந்து நம்ம வருமான வரித்துறையில் பணியாற்றுகின்ற மணிகண்டன் அவர்களை என்னுடைய உதவிக்கம் சார்பாக நம்முடைய தலைமை நிருபர் நெல்லிஸ் அவர்கள் ஒரு பேட்டி எடுப்பார். நம்ம வைரமணி நன்றி பேட்டி எடுத்திருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மணிகண்டன். நான் வந்து பார்வை மாற்றுத்திறனாளி. நான் வேலூர் மாவட்டம் வருமான வரி அலுவலகத்தில் வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பேசி ஆஃபீஸராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். இங்கே வந்து நான் மணமகள் தேவைக்காக அலைன்ஸ்க்காக இங்கே வரும்போது உறவு கரங்களோட இணைய வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ சாரை மீட் பண்ணேன், சாரோட டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ வருமான வரித்துறைக்கும் சாருக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சாரோட அனுபவம் அப்புறம் அவரோட இதெல்லாம் எனக்கு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மேன்மேலும் நம்ம அவங்களோட இணைஞ்சு இப்போ நான் வந்து எனக்கு மணமகள் பார்க்க வந்திருக்கேன். இந்த மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னால் இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு சர்க்குலேட் பண்ண முடிஞ்சால் சாரோட ஹெல்ப்போட உதவும் கரங்களோட எல்லாமே வந்து நம்ம ஒன்றா இணைஞ்சு இதை வந்து கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணணும். என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நன்றி, வணக்கம். அவருக்கு எல்லாரும் ஒரு முறை தலைவர் அப்டேட் நீங்கள் நிப்பாட்டுங்க. இது மேலே இடம் கிடையாது. ஐயா நீங்கள் சொன்ன அறிமுகத்தில் நீங்கள் அறிமுகம். சரத்குமார் பிஎஸ்சியில் மாத வருமானம் 40,000 ரூபாய். 95 பிறந்தாரு. சரத்குமார் பிஎஸ்சியில் படிச்சிருக்காரு. கிறிஸ்துவ ஆதிஜனார் வந்திருக்கிறாரு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. பிஇ படிச்சிருக்காரு. தாம்பரத்தில் இருக்காரு. வீல் சேர்னா ஒரு போவாரு. மாத வருமானம் 40,000 ரூபாய். தாம்பரத்தில் இருக்காரு. இந்த வீல் சேர் இருக்காரு. இது எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வருவாரு. ஆனால் ஒரு நல்ல வண்ணம் சம்மந்தம் உள்ள கட்டுறா நேராக பேசிக்கலாம் பண்ணிக்கலாம். என்னோட பெயர் ராஜேந்திரன். என இந்த குரல் வண்ணத்தை அனைத்து மாற்றுத்திறனாளிகள் நன்கு அறிந்திருக்கலாம். குரல் நமது என்று சொல்லக்கூடிய ஒரு அலைபேசியில் நீங்க கேட்டிருக்கலாம். இந்த ஒவ்வொரு மாதமும் இந்த 51 கந்திராபதி எதிர்புறம்
சன்சார் திருமண தகவல் மையம் தெய்வ குழந்தைகள் அனைவருக்கும் நம்ம மாற்றுத்திறனாளிகளை தெய்வ குழந்தைகள் என்று அழைக்கப்பட்டு சுயவரம் நடந்தது. இந்த சுயவர நிகழ்ச்சியில நீங்கள் அனைவரும் மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றவர்கள், நல்ல நிலையில உள்ளவங்க, இவங்க அனைவருமே இந்த ஒரு அலைபேசியில நீங்க குரல் வண்ணத்தை பதிவு பண்ணணும், மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். ஏன்னா இன்னைக்கு தெய்வங்கள் இல்லை என்றால் குழந்தைகளை விடுவதில்லை. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுகின்ற இடம் கோயில் அல்லவா. இன்றைய தினத்துல வைகுண்ட வாசல் நாராயண பெருமாள் ஆதி தேசனாக விளங்கக்கூடிய ஒரு பிரம்மஞ்சத்துல, ஒரு சேத்திரத்துல இப்படி ஒரு சுயவரம் என்றால் ஆண்டவனோட அருள் மட்டும்தான். இருமணம் இணைந்தால் திருமணம். இந்த தினத்திலே இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய வர்த்தக வியாபாரி சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் வருகை தந்திருக்காங்க. இதே போல இன்னும் மேலும் சிறப்பு விருந்தினருக்கு வரணும். இப்பொழுது என்னுடைய பெயரை அறிவிக்கிறேன். என் பெயர் ராஜேந்திரன், வயது 45, பிறந்த தேதி 22/7/1980, இனம் வன்னிய குல சத்திரியர், அதாவது படையாட்சி, தாய் ஒன்று, தகப்பனார் இல்லை, சகோதரர் 2 திருமணமாகவில்லை, சகோதரி 1 திருமணமாகிவிட்டது, சொந்த வீடு மாடி வீடு. எனது ஊர் சீர்காழி அருகே உள்ள பச்சை பெருமாநல்லூர் என்ற ஒரு கிராமத்தில் வசித்து வருகிறேன். எனக்கு முதல் திருமணம். என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மணமகள் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன குறைபாடுல இருந்தாலும் சரி, கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, மறுமணமாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ள சம்மதம். ஆனால் எதுக்காக அப்படின்னா, அம்பத்தூர்ல ரயில்வே கேட் கிராஸ் பண்ணி போறப்போ பார்வை உள்ளவங்க தான் அடிப்பட்டு நிறைய பேர் செத்துக்கிறாங்க. பார்வை இல்லாதவங்க அடி செத்து வரலாறே கிடையாது. இயற்கை வேதமூர்த்தி 97 பிறந்தவரு, திக்கி திக்கி பேசுவாரு. என்ன படிச்சாங்க? படி 10வது ஊரப்பாக்கம் வன்னிய சமயம் சேர்ந்தவங்க, ஜாதி தலைவர் சொல்லியிருக்காங்க. 97 திக்கி திக்கி பேசுவாங்க, எந்த எதிர்பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க. திக்கி திக்கி 87 97 சோழிங்கம்மா 98 சோழிங்க 8வது படிச்சாங்க. சோழிங்க 98 பொருத்தமாக பயணம் 8வது படிச்சாங்க. வணக்கத்தை தெரிவித்து எங்க அம்பத்தூர் சங்க மாவட்ட தலைவர் ஜெயபால் அவர்கள் வந்திருக்கிறாங்க. தலைவர் ஜெயலலிதா சமுத்திரம் காமனிகேஷன்ஸ் ஓனர் வந்திருக்காங்க. மற்றும் துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன் மற்றும் சங்கத்துக்கு சாலையண்ண சங்கம் தலைவர் சோழையர்கள் வந்திருக்காங்க. மற்றும் இந்த பகுதியில் குறைந்த மக்களுக்கு தொண்டு செய்கிற டாக்டர் ராமசாமி அண்ணன் வந்திருக்காங்க. மற்றும் இவருக்கு பின்னால் நிறைய செய்யறதுக்கு நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க. இருப்பினும் இவர் 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு சுயவரம் பெருசாக நடத்தி அது இப்போ மாற்றுத்திறனுக்கு மட்டும் செய்கிறாரு. இதுக்கு முன்னால எல்லாருமே எல்லா இதுக்கும் செஞ்சதில் அந்த இதில் கிட்டத்தட்ட 100 பேருக்கிட்டே வந்தாங்க. 100 அலையன்ஸ் வந்தது. அன்றைக்கு ஒரே நாளில் 27 அலையன்ஸ் செட் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு ஸ்பான்சர் பண்ணி இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். பண்ணி கொடுத்தோம். அம்பத்தூர் சங்கம் சார்பாக 300 பேருக்கு ஸ்பான்சர் பண்ணி அதை செஞ்சோம். அதுல இருந்து வரும்போது மாற்றுத்திறனாளிகள் நிறைய வந்தோடனே இவருக்குள்ளே ஏதோ ஒரு ஊன்றிங் ஏற்பட்டு இவர்களே ஒன்று சேர்ந்தால் நம்ம இறைவனுக்கு புண்ணியம் செய்யற மாதிரி நினைச்சு மாற்றுத்திறனாளிகளை கையில் எடுத்து வருஷத்துக்கு 3 முறை 4 முறை இதே மாதிரி ஏற்பாடு செய்து குறைந்தது ஒவ்வொரு ட்ரிப்பிலும் 5 திருமணங்களை நடத்தி வைக்கிறாரு. அதுக்கு நாங்கெல்லாம் மறைமுகமாக உறுதுணையாக இருந்து அன்றைக்கு
அப்படின்னா இதில் கண்ணத்தாமன் கோயிலில் இது பண்ணி அன்னைக்கு 10 பேருக்கு கல்யாணம் நடந்தது. ஒவ்வொரு ஊர்லேருந்து வர்றாங்க. அவர் இதே மாதிரி மேலும் இந்த தொண்டு செய்யறதுக்கு அவர் மேலும் நல்லபடியாக உடல் நலத்தோடு இருந்து உங்களுக்கெல்லாம் சேவை செய்ய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி இன்றைக்கு சில அவரால் முடிந்ததும் அவரால் பண்ணக்கூடியதும் மற்ற மக்களும் சேர்ந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சிக்கலும் மளிகை பொருளும் வழங்க இருக்கிறது. இது முடிந்தவுடன் படசனை மேற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் ஜெயபால அருமையாளர் மகாலிங்கம் அவர்களே, காவிரி மிக்சில் ஓனராக இருந்த அருமையாளர் சோலை அவர்களே, நிகழ்ச்சியை வருகை தந்திருக்கிற இந்த பகுதியை சேர்ந்த அருமையானாச்சு நீங்க பெறணும். அரசாங்கம் இன்னைக்கு ஊக்கத்தொகையை உங்களுக்கு கொடுக்குற மானியத்தை நீங்க வாங்கணும். பாராட்டி இந்த நிகழ்ச்சி மேலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி தெரிந்து கொள்ள நன்றி. வணக்கம். சாதாரண விஷயம் இல்லை. அவரோடு இணைந்து செயலாற்றுகின்ற தலைவர் உங்களுக்கு அம்பத்தூர் வியாபார சங்க தலைவரும் செயலாளர் எந்த கவலையும் இல்லை. அடுத்த நிகழ்ச்சி ரவி அவர்களே, அம்பத்தூர் வியாபாரி சங்கம் இருக்குது, அதை பண்ணுங்க. இதெல்லாம் 10 இந்த மூல ஆகிட்டு ஒரு 50 பேர் நான் தரேன். கிட்டத்தட்ட ஒரு எல்லாம் வரவழைங்க. சிறப்பான நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுவோம். யாரும் கொடுக்க போறா? சான்றோர்களே, அவையோர்களே, மாற்றுத்திறனாளிகளே சொன்னதை விட இறைவனால் உங்களுக்கு அப்படைப்பை கொடுத்த இறைவன் அருளை பெற்று நீங்கள் தான் வந்திருக்கிறீங்க. இவ்வளவு தூரம் சீர்காழியிலே, மாயவரம், கும்பகோணம், கொடவாசல், சத்தனூர், வேலூர் போன்ற பகுதிகளில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறீங்க. அவர்களுக்கெல்லாம் நல்ல எண்ணம் கொண்டு, நல்ல உள்ளம் கொண்டு, நல்ல இறையாண்மை கொண்டு, நல்ல மனிதநேயம் கொண்டு, நல்ல மனித பண்பாடு கொண்டு இந்த திருமண விழாவிலே நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அதற்கு ஒரு சிறப்பான முறையை நீங்கள் கையாள வேண்டும் என்று உங்களை அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பயோடேட்டா தெளிவாக அவர் என்றும் வாழ்க வாழ்க வாழ்க, பல்லாண்டு பல்லாண்டு பல 100 ஆண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்கிறேன். இந்த அமைப்பு, அதாவது சன்ஸ்டார் திருமண தகவல் மையம் மூலமாக இலவச திருமணம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு மாநில சங்கத்தின் தமிழ்நாடு உதவிக்காம் மாற்றுத்திறனாளர் நலன் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சங்கத் சார்பாக ஒரு வெப்சைட் வச்சிருக்கோம், துணை மேட்ரிமோனியல் சென்டர். அந்த வெப்சைட்டில் நம்ம சங்கத்தினுடைய ஒரு கமிட்டி மெம்பர் பஞ்சாபகேசன் அவர்கள் இதை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். மாற்றுத்திறனாளிகள் அதிலேயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் சேலத்தில் 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமணம் நடத்தி அவர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்து கொண்டு வருகின்றோம். இந்த சமயத்திலும் இங்கே தேர்ந்தெடுக்க திருமணம் அவர்களுக்கு எல்லாம் உதவிக்கரம் சங்கத்தின் சேலம் மாவட்ட சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி வருகின்றோம். இப்போ ஒரு தனி மனிதனாக இவ்வளவு சிறப்பாக இந்த அவருக்கு தமிழ்நாடு உதவிக்கரம் சங்கத்தின் சார்பாக என்னுடைய மாநில திரு வைரமன் அவர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை இந்த திரு ரவி அவர்களுக்கு எந்த உதவி தொடர்பு கொண்டால் தமிழ்நாடு உதவிக்கரம் சங்கத்தின் சார்பாக தயாராக இருக்கிறோம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். அவருக்கு எங்களுடைய சங்கத்திற்காக பொன்னாடையை அறிவிக்கிறோம். மாவட்ட தலைவர், வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் ஜெய்பால், மாநில இணைச் செயலாளர் தாமோதரன், அப்புறம் அம்பத்தூர் வியாபார சங்கத்தினுடைய தலைவர் மகாலிங்கம், மீரான், அனைவரும் இந்த பகுதியிலே சுயவரம்
மாற்றுத்திறனாளி நடத்துகின்ற நிகழ்ச்சியை கலந்து கொண்டு அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கினோம். மேலும் இது போல் இல்லாமல் நல்லா அதிகமாக செய்யணும் என்று அம்பத்தூர் வியாபார சங்கத்தின் சார்பிலே சிறப்பாக செய்து தருகிறோம் என்று உறுதிமொழியை அளித்திருக்கின்றோம். இது மட்டும் இல்லாமல் திருமணம் நிகழ்ச்சியும் நாங்கள் ஆளுக்கு ஒவ்வொருவர் பொறுப்பேற்று நடத்துவதற்கு உள்ள ஏற்பாடை செய்து கொடுக்கிறோம் என்று உறுதிமொழியை கொடுத்திருக்கின்றோம். சிறப்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த வியாபாரி சங்கமும் சேர்ந்து அன்னதானமும் பெண்களுக்கு வந்து மறுவாழ்வு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த நல்ல செய்தி என்றும் நடக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி இலவச சுயம்பரம் நிகழ்ச்சியை வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறவங்க யாருன்னா சன்ஸ்டார் திருமண தகவல் மையம் திரு ரவி அவர்கள். இவர் வந்து பல ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சியை வந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றார். அவர் வந்து பல மாதங்களாக நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுத்த போது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நானும் நம்முடைய சங்கத்தினுடைய மாநில இணை பொதுச் செயலாளர் திரு வைரமணி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம். இது வந்து எல்லோருக்கும் அதாவது திருமண தகவல் மையம் என்ற அடிப்படையில் வந்து அதாவது திருமணத்திற்கு தயாராக இருக்கும் ஆண்களையும் பெண்களையும் இந்த கூட்டத்திலே அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு இந்த திருமண தகவலை கொடுக்கிறார்கள். தேர்ந்தெடுக்கப்படும் வரங்களுக்கு அவர்கள் அந்த இலவசமாக திருமணமும் செய்து வைக்கின்றார்கள் என்பதை கேட்கும்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒரு நாள் மட்டும் நடக்கும் ஒரு நிகழ்ச்சி அல்ல. ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 3 மணி வரை இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. இதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகின்ற திரு ரவி அவர்களுக்கும் திரு குமரன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய தொலைபேசியை சொல்கிறேன், நான் ஒரு வாட்ஸ்அப்பையும் சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு தெரிந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமண உதவிகள் தேவைப்பட்டாலும் அல்லது வரன்களை தேர்ந்தெடுக்கும் முயற்சியில் இருந்தாலும் இந்த சேவமர நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவருடைய தொலைபேசி எண் அதாவது வாட்ஸ்அப் நம்பர் 9444422612. தொலைபேசி எண் 04426241394. ஸோ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து உதவி தேவைப்படுபவர்கள் உதவிக்கரம் சங்கத்தை அணுகவும். இந்த சிதம்பர நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சியில் பங்கு பெற விரும்பும் மாற்றுத்திறனாளிகள் இந்த கொடுத்த ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு திரு ரவி அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம சிதம்பரம் மற்றும் இலவச வரன் பதிவு சன்ஸ்டார் திருமண தகவல் மையம் நடத்துகின்ற மாற்றுத்திறனாளிகள் பெண் ஆண் சிதம்பரம் மற்றும்
இலவச வரன் பதிவு செய்யும் நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கின்றோம். இந்த அமைப்பை நடத்துகின்ற திரு ரவி அவர்களுக்கு தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி நம்முடைய உதவிக்கரம் நேயர்களுக்காக திரு ரவி அவர்கள் இதை விளக்கி கூறுவார். ரவி அவர்களை விளக்கி ஐயா வந்து மருதுக்குடி ஐயா வந்து வந்துருவோம். ரொம்ப நன்றி கோடா நன்றி. இந்த அளவுக்கு விழா எதிர்பார்க்கல வந்தாங்க. ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலையில் 10லேருந்து 1 மணி வரைக்கும் இலவசமாக சுயவரம் வச்சு அதில் தேர்வு செய்கிறவங்களுக்கு இலவசமாகவே திருமணம் பண்ணி வைக்கணும். இது ஏன் எதுக்குன்னு கேட்டால் இது மாதிரி சாப்பாடு போடாமல் தான் பண்ணியிருந்தோம். அப்போது வெளியூர்லேருந்து பசங்களாம் வந்த ஆரம்பித்தாங்க. அலைன்ஸ் முடிச்சுட்டு போகிறப்போ ஏன்னா மனுஷன் எதுக்கிட்ட தான் போராடலாம், வயிற்றுக்கிட்ட மட்டும் போராடவும் முடியாது. கூட்டம் கொஞ்சம் வெளியே போக ஆரம்பிச்சு. நான் கேட்டால் பசி காலையிலே அந்த பிள்ளைங்க வந்து சாப்பிடாமல் வந்துடுறாங்க. அந்த பசியை வலி எனக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் சாப்பாடு பசி அவ்வளோ கஷ்டம். என் குடும்பம் பெரிய குடும்பம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குடும்பம் அப்படின்ற பண்ண சாமி என்ன பண்ணோம், சரி மதியானம் சாப்பாடு போட்டால் என்ன நடக்கலாம்னு நினச்சி பார்த்தேன். ஆனால் எனக்கு ஓவர் ஆசை. எனக்கு மாற்றுத்திறனாளி ஒவ்வொரு மாதம் செய்கிறதே பெரிய கஷ்டம்னு எல்லோரும் சொன்னாங்க என்கிட்ட. நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு மாதம் செய்ய முடியாது, முயற்சி பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஒவ்வொரு மாதம் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் பண்ணிட்டு தொடர்ந்து செஞ்சால் சாப்பாடு எண்ணங்கள் வந்தது. சரி அதையும் போட்டு பார்க்கலாமே. நிறைய பேர் சொன்னாங்க சாப்பாடு உன்னால் போட முடியுமாயா, நீ இருக்கிறது நார்மல் தான், போட முடியாது கேட்டாங்க. முயற்சி பண்ணி பார்க்கலாம். முயற்சி மெய்வர்த்த கூலி தரும். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக தெய்வமே கை விட்டால் கூட அதுக்கு அந்த முயற்சி பண்ணணுன்னு முயற்சி பண்ணேன். அதே மாதிரி நான் ஒரு ஜெயிச்சு காட்டினேன். இப்போ ஒவ்வொரு மாதமும் அது பிரகாரம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ட்ரிப்பு நலத்திட்டங்கள் உதவியும் ரெடி பண்ணிக்கலாம். ஐயா வந்து எல்லாம் கையால் கொடுத்தாங்க. மளிகை சாமான் 3 இருக்கும். இன்னும் கூட எனக்கு மனசுக்குள்ள நிறைய ஆசை இருக்குது, ஆனால் சொல்லலாம். அது வந்து நம்ம ஜெயிக்கணுன்றது 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு. இந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைங்க பார்வையற்றவர்னு சொல்லி அவங்களுக்கு நானும் ஒளி பெற்றவர். அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய் ஒரு 1000 ரூபாக்குள்ளே ஒரு 25 பேர் மளிகை சாமானும் இல்லை அவங்க பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில் முன்னேற ஒரு பருப்பி பாக்கெட்டு இல்லை எதனா ஒரு ஐடியா பண்ணி மாதம் 25 பேர் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா 3 மாதத்துக்கு கொடுக்கணும் ஐடியா பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் எல்லாம் அவளை ஆண்டவர் ப்ரேயர் பண்ணி ஜெயிச்சுதுன்னா கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உறவுலாம். ஆனால் இதனுடைய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை வந்து அடித்தட்ட மக்களுக்கு போய் சேரணும். அதுதான் நம்ம வந்து இதில் நிறைய பேர்கிட்ட நம்ம எனக்கு விளம்பரம் ஆகாத மெய்யான இருக்குது. இதே மதுரை திருச்சி திருநெல்வேலிக்காரங்கள்லாம் இந்த விஷயம் ஒரு மாற்றுத்திறனாளி பையனுக்கோ பொண்ணுக்கோ அந்த அடித்தட்ட பையன் போய் கிடைக்கணும். என்னப்பா சென்னையில் பண்ணுறாங்க, சென்னையில் எங்கே பண்ணுறாங்க, அம்பத்தூரில் பண்ணுறாங்க, ஒவ்வொரு மாதம் பண்ணுறாங்க, காசே கிடைக்கும், இலவசம் தான் பண்ணுறாங்க, மேட்சான கல்யாணம் பண்ணிக்க. இந்த தகவல் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த பிள்ளைங்களுக்கு குறைஞ்சபட்சம் 40-50% கல்யாணத்தை பிடிச்சிருக்காங்க. ஏன்னா தடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இது வந்து முழுக்க எப்படி விளம்பரம் பண்ணணும் ஏது பண்ண ஒரு கையால் ஐயாலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த பிள்ளையுடைய கல்யாணத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிங்கன்னா நான் வந்து தகவல் மையம் வச்சுருக்காங்க. அது மூலிமா தமிழ் லிங்க் வச்சு என்னால் பண்ணுறது அளவுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்குறேன். நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் வரக்கூடிய செல்மணியும் மேற்கொண்டு என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குறோம். நன்றி. ஃபோன் நம்பர் சொல்கிறேன் கேட்டுங்க. அம்பத்தூர் கனரா பேங்க் ஏற்ற மாதிரி சன்ஸ்டார் திருமண தொழில் மையம். இப்போ நான் ஃபோன் நம்பர் சொல்கிறேன். 94 44 44 26 12. என் பேர் ரவி. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா ஃபோன் எடுக்கன்னு சொல்லி என் பேர் சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தா என்னுடைய சூழ்நிலை நடந்தது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்குறோம். இது வந்து மாற்றத்தை முழுக்க இலவசமாக பண்ணிட்டு இருக்கிறோம். இலவசமாக ஒரு ஆள் போட்டு வேலை போட்டு செய்கிற அளவுக்கு எனக்கு பொருளாதார இடம் கொடுக்கல. அப்படி ஏன்னா ஃப்ரீயாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்தால் நம்ம அதை செய்யலாம். யாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு யாரும் இல்லை. பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆளை போட்டு நம்ம ரெடி பண்ணி 2 ஆள் சம்பளம் போட்டு கூட மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணி கொடுக்கலாம். இவர்களுடைய ரவி அவர்களுடையவும் குமரன் அவருடைய சேவைகள் பல்லாண்டு காலம் தொடர்வதற்காக உதவிக்கரம் சார்பாக உதவிக்கரம் டிவி சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பல்லாண்டு வாழ்க வளம். அனைவருக்கும் வணக்கம். இன்று அம்பத்தூர் பகுதியில் சன்ஸ்டார் அமைப்பின் சன்ஸ்டார் ரவி அவர்களின் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு சுயவரம் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நம்ம சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா டிஏபி வந்துவிட்டு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியின் முழுமையானது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான். ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமை வந்து நடைபெறுகிறது.
இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அனைத்து மாற்றுத்திறனாளர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்றும் உங்கள் வைரம். இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி.